இந்த மேக்கப் போடக்கூடாது அது போடக்கூடாது என்ன உனக்கு கல்யாணம் ஆனி கூட மேக்கப் போட்டுக்கினே இருக்கு என்ன செய்யறது நம்ம டீசென்ட் இருக்கணும் சந்திரசேகருக்கு 4 இது இருக்குது லவர் அது மலை மேல ஏறினதை நம்ம ஏறணும் அப்படியா நாளா பரவாயில்ல ரொம்ப கம்மியா இருக்குப்பா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் சத்யா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன வெளிய ஃபுல்லா ஒரே ஒரு தனி தீவுல இருக்கீங்க போல வெளிய பார்த்தா தண்ணி உள்ள வீட்டு மழை நிறைய இருக்குது அதனாலதான் அப்படியா எப்படி வந்து போ ரொம்ப கஷ்டமா இருக்கு சேராது இல்ல சேருது காலையில இது சேத்து புண்ணில வந்து காலையில சரியுது அச்சோ அதனால இந்த மழையில என்ன இன்னைக்கு அப்படியா சரி என்ன மழைக்கு என்ன இன்னைக்கு சமையல் இது போட்டி குழம்பா சூப்பர் சூப்பர் என்ன அப்பா மாதிரி மசாலா அரைச்சியா இல்ல எப்படி இல்ல சார் அந்த மாதிரி மசாலா நம்மளால முடியாதா அதனால நார்மல் அவங்கதான் அரிக்க முடியும் நம்மளால என்ன போட்ட ஓகே 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 போட்டி குழம்பு வந்து அடுப்புலதான் விட்டுருப்போம் மேல வேற எல்லாம் இல்ல எல்லாம் நெஞ்சு போச்சு அதனாலதான் சிலிண்டர்ல விட்டோம் சிலிண்டர் இருக்கிறது எமர்ஜென்சி நல்லதான்ல கொஞ்சம் மழைனாலதான் ஆக்கி தின்ன முடியும் வெயில்னால நம்மளுக்கு அவ்வளவு வசதி இல்ல சரி 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 சத்யா எப்படி போட்டி குழம்பு எப்படி வைக்கிறீங்க பாக்கலாம் ஏற்கனவே என்ன குழம்பு வச்சிருக்கீங்க நமக்கு எறா குழம்பு அப்புறம் வந்து எறா பிரியாணி வச்சீங்களா கடைசியா அதுதான் வச்சோம் சரி அதுக்கப்புறம் வந்து மீன் குழம்பு செஞ்சிருக்கீங்க கடம்பா குழம்பு ஓகே 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 நல்லா காஞ்சிட்டு இருக்குது என்ன ஓகே ஓகே கேஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிடுறீங்களா பரவாயில்ல ஓகே ஓகே என்ன வியாபாரத்துக்கு எத்தனை நாள் ஆச்சு வியாபாரத்துக்கு போய் ஒரு 3 நாள் ஆச்சா மழையில கூட போனோம் ஜுரம் வந்துச்சுன்னு சொல்லி வீட்டுல இருந்துட்டாங்க மழை வந்து ஜனம் வர மாட்டாங்களா எல்லாம் மரம் எல்லாம் கீழே உயிந்து போய் கிடக்குதுன்னு சொல்லி அந்த குச்சி காடு இருக்குதுல்ல அது மேல ஃபுல்லா தண்ணி போகுது பஸ் மேல ஃபுல்லா தண்ணிய போகுது அதனாலதான் 3 நாளா வீட்டுல தான் இருக்கீங்களா பஸ் வரக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லி இங்க இருந்து பைபாஸ் நடந்து போகணும் அதனால வீட்டுல இருந்துட்டோம்னு சொல்லி பைபாஸ் நடந்து போய் அங்க பஸ் பிடிக்கும் அங்க இருந்து பஸ் பிடிக்கும் பைபாஸ்ல பஸ் நிக்க மாட்டேது மாங்க வாங்கி வந்து திட்டு போயிடுச்சுன்னு சொல்லி அப்படியே விட்டோம் மாங்காய் போடலையா இப்போ ஓஹோ அதாவது தித்திப்பா வந்து இந்த புளிப்பாறை மாங்காய் தான் போடுவாங்க இந்த கறி இருக்குதுல்ல அதுல ருசி பிடிக்கும் இல்லனாக்கா கோயம்பு அப்படியே தித்திப்ப மாதிரி இருக்கும் வாய் வைக்க முடியாது எங்களுக்கு தித்திப்பா பிடிக்காது காரசாரமா தான் இருக்கும் காரசாரமா புளிப்பா இருக்கணும்ல எலுமிச்சிக்காய் போட்டீங்களா ஓகே 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 எப்படி சந்திர போட்டு வந்து வேக வச்சுட்டு இது பண்ணிட்டியா காமி பாருங்க சுடு தண்ணி வச்சு நல்லா இது தீச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷா பண்ணி வச்சிருக்கான் நல்லா மாமா மாதிரியே பண்ணிருக்கீங்க தேங்காய் பத்த மாதிரி ஆமா சுத்தமா இது மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷா பண்ணணும் சுடு தண்ணி வச்சு நல்லா இது பண்ணி அது நல்லா தீச்சி எடுத்து நல்லா ஃப்ரெஷ்ஷா பண்ணி வச்சிருக்கோம் அப்பதான் நல்லா இருக்கும்ல ஆமா கிரேவி மாதிரி பண்ணா அப்படியே சூப்பரா இருக்கும் ஆமா ஓகே நம்ம தேங்காய் பார்த்தே சாப்பிடுற மாதிரி இருக்கும் ஆனா நம்ம வீட்ல சமையல் பண்றது தான் நல்லது வெளிய தோசை இட்லி வாங்கி சாப்பிடுறது அதெல்லாம் கெட்டதுதான்ல வாங்கி சாப்பிட்டா கூட ஒண்ணுல இது வருது கருப்பாம்பூச்சி வருது பறவை கால் வருது தலைமுடி வருது சாப்பா கோயம்புலையா ரொம்ப மோசம் இட்லி கூட அதே மாதிரி இருக்கு எங்க ஏரியால மார்க்கு மீறிக்கு போற மாதிரி கொட்டுறதுக்கு என்னமோ எடுத்து வராங்கன்னு தெரியுது
இருக்குது சாம்பார்ல அந்த மாதிரி இருக்குல்ல அதெல்லாம் மாதிரி இருக்குது. யாருக்கு நம்ம வந்து என்ன பண்றதுன்னா பழுக்க இந்த நம்ம தெரிஞ்சவங்க பாதி கீழே போட்ட பாதி பசங்க தெரியாத சாப்பிட்டுடுவாங்க. அது யார் சொல்றது? அதனால சோறு ஆக்கி தின்றது 300 ரூபாய் 400 ரூபாய் போன போகுது 2 வேளை சாப்பிடுறது. கரெக்ட். ஆமா இது அதுக்காக உங்க வீடு தானே சத்யா? கட்டுறது பெருசு இல்ல சார், வீடு கட்டி இருக்கலாம். எல்லாம் வந்து ஓடிக்கிறாங்க, அதெல்லாம் செய்றீங்க, இங்க எல்லாம் தங்காதீங்க. நீங்களுக்கு அது இல்ல, நீங்க போட்ட சட்டம் என்னன்னு கேட்க முடியல சார் எங்களால. பெரியங்க ஆளுங்க சொன்ன கூட பரவாயில்ல, இங்க இருக்கிற ஆளுங்க தான் எல்லாரும் வந்து சொல்லுவாங்க என்ன மாதிரி வீடு கட்டுறீங்க, எல்லாம் ஓடிக்கிறாங்க. ஏன் இங்க வீடு கட்டுறீங்க அப்படின்ட்டா அவங்க என்ன குடிச்சு வச்சிருக்காங்க, நம்ம காசு எல்லாம் அவங்க குடுக்குறாங்க அந்த மாதிரி கேட்டு கரெக்டா இருக்கு சார். நம்ம இருக்கிறவங்க ரொம்ப பண்றாங்க. சொல்லுவாங்க கலெக்டர் மினிஸ்டர் அங்க எல்லாம் போய் பட்டா கொடுத்தாங்க, எங்களுக்கும் வீடு வசதி இல்ல எதுவுமே இல்ல, கொஞ்சம் கட்டி கொடுத்தேன் பட்டா யாருமே கவனிக்க மாட்டாங்க, யாருமே வந்து கவனிக்கிறது இல்ல. ஆனா மான பதில சூப்பரா கட்டி கொடுத்துருக்காங்க, மரியாதையோட இருக்கிறாங்க. கொஞ்சம் நல்ல எங்களுக்கு அந்த மாதிரி வீடு இருந்து டீசெண்டா இருந்திருக்கும். கரெக்ட். ஆனா அந்த வீடு வந்து ரொம்ப மழை வந்து தண்ணி உள்ள வந்துரும் உங்களுக்கு, தண்ணி எல்லாம் அப்படியே சிக்கனமா சும்மா சிம்பிளா ஒரு இதுக்காக. நம்மளால அவங்களுக்கு பெரிய கஷ்டம் கூட முடியாது நம்ம இருக்கிற நிலைமைக்கு. ஈரம் ரொம்ப இருக்குல்ல, மழை இன்னும் 2 நாள் பெஞ்சா தண்ணி உள்ள வந்துட்டு இருக்கும் போது. 2 நாள்ல ஜரம் வருது, 1 நாள்ல ஜரம் வருது. ஆனா வெயில் வந்தாக்கா சாவு ஊசுறாவு போகுது. வெயில் வந்தாக்கா நல்லா ஹீட்டா இருக்கும்ல, உள்ள ஹீட்டா இருக்குது, கொஞ்ச நேரம் உட்கார முடியாது. இந்த சமையல் கூட வெளியே பண்ணிருக்கீங்க காத்தோட்டமா. சத்யா போட்டி குழம்பு கறி குழம்பு வைக்கிற மாதிரி தானா? வைக்கிற மாதிரி தானே? என்ன ஒண்ணு மாங்காய் தான் கொஞ்சம் சொதி பிடிச்சா? எலுமிச்சிக்காய் அதான் எலுமிச்சிக்காய் வாங்கிட்டு வர சொன்னா பரவாயில்ல. எல்லாம் தீபத்துக்கு போய் 2 கால் வலிக்கிறதுனால வியாபாரத்துக்கு போறோம். அப்படியா? மலை மேல ஏறணும்ல. ஓ, சிவன் கோயில் மேல ஏறீங்களா? கால் வலிக்குது, அதனால வீட்டுல இருக்கீங்க. நாளைக்கு போவீங்களா? நாளைக்கு போயிடுவோம் சார். எனக்கு அது போனதானே ஒரு பையனுக்கு கட்ட முடியும், சாப்பிட முடியும். வீட்டுல இருந்து யாரும் தர மாட்டாங்க நம்மளுக்கு. ஆமா ஏதாச்சும் நம்மளும் ஒரு வேலைக்கு போனா தானே நம்மளுக்கு யாரும் கொடுக்குறேன்னு சொன்னாக்கா நம்மளுக்கு என்ன தானா காசு நடிஞ்சு வந்து கொடுப்பாங்க. நம்ம போய் சம்பாதிக்கணும். ஆமா உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டா கொஞ்சம் நல்லா வதங்குங்களா? தக்காளி எல்லாம் பெருசு பெருசா இருக்கு. பெருசா போறது மீடியம் சைஸ் வந்துடும் வேக கொஞ்சம் மீடியமா போட்டாக்கா வராது, அப்படியே கட்டி கட்டி. தண்ணி தான் என்ன பண்றீங்க? தண்ணி என்ன பண்றீங்க? ஆனா ஒரு முறை போகும்போது சேரு தண்ணி. நான் இப்ப வந்ததுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, கஷ்டம் பாவம். அங்கிருந்து நடந்து போய் அந்த சேத்துல புண்ணுல போயிட்டு வாங்கி காலெல்லாம் ஒரு மாதிரி அந்த இது புண்ணு வந்து சேத்து புண்ணு வந்து அதான் கால் மஞ்சளா இருக்கா? எடுக்குது சைபர் கூட போட்டோம். இப்ப கூட ஒரு மாடி வந்து எல்லா மரம் சாப்பிட வச்சு திமுறா பேசுறாங்க. உங்களுக்கு எல்லாம் இடம் கொடுத்த பிறகு அதெல்லாம் ரொம்ப தப்புன்னு தெரிஞ்சு எங்களுக்கு. யார் சொல்றது? மாடு வளர்க்குறாங்க. மாடு வளர்க்குறாங்களா? அங்கிருந்து வந்து பட்டிக்காட்டுல இருந்து வந்து இங்க வளர்த்தி மரம் சாப்பிட்டுனாக்கா நாங்க சொல்லக்கூடாதா? இடம் கொடுத்தாங்களா அவங்கதான். நான் சொன்ன யார் இடம் கொடுத்தாங்கன்னு சொன்னேன், பட்டை போட்டு நீ கொடுத்தேன்னு சொல்ல நான் விட்டுறேன். அதே மாதிரி உங்க வீட்டுல நாங்க கூட மாடு எடுத்து விட்டாக்க விட்டுருவீங்களா? ஓ, மாடு எடுத்து விட்டாக்கா அது சொல்றாங்களா? மாடு விடாதீங்களா? நாளைக்கு வியாபாரத்துக்கு போறதுக்கு மணிலாம் கட்டி வச்சிருக்கீங்களா? கட்டி வச்சிருக்கீங்க. இதெல்லாம் மழைக்கு 3 நாள் லீவு போட்டுருக்கு, நல்லா மணிலாம் கட்டி வச்சிருக்கீங்க. ஓகே நான் வாங்கிட்டு போனேன் ஒரு 3 மணி 2 மாசத்துக்கு மேல ஆச்சு. நல்லா சூப்பரா இருக்கு மணி.
போட்டு பாப்பாவுக்கு போட்டு அனுப்புறோம். நல்லா இருக்கு. அனிதா கொடுத்தது நல்லா தான் இருக்கு மணி. ஆனாக்கா சார் ஃபாரின் கால் வந்தது எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அவங்க கூட வரவங்க கைடு அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, பிளாஸ்டிக் வாங்காதீங்க, 200 ரூபாய் மணிக்கு நீங்க 500 ரூபாய் கேக்குறீங்களா 600 ரூபாய் கேக்குறீங்க, உங்களுக்கு மட்டும்தான் இங்கிலீஷ் தெரியுமா, எங்களுக்கு தெரியாதுன்னு கேக்குறாங்க அப்படின்றாங்களா. வரவங்க வாங்கலாம், கூட வரவங்க ஒரு 3 மணி 500 ரூபாய் சொல்லுவோம், 4 மணி தருவோம்னு சொன்னோம். அது கூட கம்மி ரேட்ல கொடுப்பாங்கல்ல கடையில, கடையில சொன்ன ரேட்டுக்கு வாங்குவாங்க. அது கெடுக்குறாங்க, வாங்கறதுக்கு கெடுக்குறாங்க. அதான் நான் சொன்னேன் 500 ரூபாய் நானே தரேன் சார், கடையில வாங்கிட்டு எனக்கு மணி கொடுங்க நான் காசு தரேன். இங்க இருந்த கூட ரொம்ப பேசுறீங்க, உங்களுக்கு தான் வாய் உள்ள குடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு இன்னும் வாய் இல்லாத அவங்களுக்கு வாய் இல்ல, நம்மளுக்கு தான் வாய் குடிச்சிட்டாங்க. கம்மியா பேசுறதால வந்து வியாபாரத்துக்கு எடுத்துறாங்கல்ல. ஏதோ வயிற்று பழுப்புக்கு போய் வியாபாரம் பண்ணி அவங்க பேசுனாக்கா நம்ம கம்மியா இருக்கிறோம், நம்ம பேசுனாக்கா பஸ்ல என்ன சொல்லுவோம், நீங்க கத்தாம கூச்சாம வர மாட்டீங்களா, என்ன உங்க பொய்ப்பா அதேதானா அப்படி கேட்பாங்க. ஆனா நீங்க வந்து கேட்க முடியாது, நம்ம அதே மாதிரி கேட்க முடியுமா அவங்கள, நம்ம பேசிட்டு வரீங்க நம்மளால அவங்களுக்கு பார்த்து நம்ம பயந்து சாகணும். இருங்க, ஒரு காலம் மாற வரும் கண்டிப்பா. வர காலம் அதான் யானைக்கு ஒரு காலம் பூனைக்கு ஒரு காலம் கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா ஆமா, எல்லா காலம் மாறி, எல்லா காலம் உங்களுக்கே வருதுன்னு நினைக்கிறது. முன்ன மாதிரி இல்ல, முன்ன இருந்ததை விட கொஞ்சம் நிறைய மாறி இருக்குல்ல. கொஞ்சம் மாறி இருக்கிறவங்க வந்து ரொம்ப அநியாயம் பண்றாங்க. 3-4 பேர் அங்க இருக்காங்க அநியாயம் பண்றது. அது மாதிரி அவங்க தான் ரொம்ப இது பண்றாங்க. அங்க வியாபாரத்துக்கு வரக்கூடாதுன்னு திருடிட்டாங்கன்னு சொல்றாங்க. இது நகை எடுத்துக்கினாங்க, அது எடுத்துக்கினாங்க. பெட்ல ஒரு போராட்டமே ஆயிடுச்சு. அங்க இருந்து காலையில இருந்து நாங்க ஓடிடுவோம்னு சொல்லி மாட்டு கொம்பு எடுத்து மேல போட்டுமா அப்படின்றாங்களா. அத்தியமா கேட்பாங்க. என்ன செய்யறது, அவங்களுக்கும் புள்ள குட்டி இல்லையா, பொண்ணுங்க எல்லாம் இருக்கு. சந்த ஹெல்ப் பண்ணுவா, ஹெல்ப்புக்கு ஹெல்ப் பண்ணுவா. ஆனா அவனுக்கு இருக்கிற கட்ட பூஜை என்னன்னா அவங்க அந்த மாதிரி செய்யறோம், உனக்கு அதே மாதிரிதான் செய்யணும். அது ஒண்ணு யாரு போய் கத்திக்கின்னு வந்துட்டாரோ. என்ன சொல்றாரு, அவங்க வீட்டுக்காரர் எங்கேயும் கூட்டி போனாக்கா அவங்க கூட்டி போல நானும் உன்னுக்கு அப்படியே விட்டுட்டு வீட்டுக்கு நான் உன்னைய போய் விளையாடிட்டு வருவேன் அப்படின்றா. அது கட்டுப்பிடிச்சு யார்கிட்ட போய் கத்திட்டு வந்துட்டாரு. அடுத்தவங்களை பார்த்து அதே மாதிரி செய்யறா. முதல்ல எல்லாம் இல்ல, இப்ப இந்த மாதிரி செய்யறாரு. ஓகே ஓகே. அனிதாக்கு கூப்பிட்டு வாடி போன தீபத்துக்கு கால் வலிக்குதா வரல, நீ போன்னு மேல ஏறினீங்களா? அதுவே அங்கிருந்து இங்க வாசனை தீரியா மாமா வந்துட்டாரா அவரு இவரு. தினமும் ஞாயிற்றுக்கிழமை ஆனாக்கா வீட்டுல இந்த கறி ஆக்கிக்கினே இருப்பாங்க. என்ன சத்யா, அப்பா மாதிரி மசாலா அரைச்சு போட மாட்டீங்களா? முடியாது சார், அரைக்க முடியாது. வெயில் இருந்து கூட அரைச்சிருக்கலாம். இருக்கிற நிலைமையில அரைக்க முடியாது. ஆனா இப்ப டேஸ்ட் அதுதான் டேஸ்ட் இல்ல, அது டேஸ்ட் அதான் நல்லா இருக்கும், காரமா இருக்கும். அப்பா செஞ்சா கொடுப்பாரா? கொடுப்பாரா? எவ்வளவு கெட்ட சத்து இருந்தாலும் அதை சேர்த்து கொடுங்க. மசாலா நம்ம வேற கீரை எல்லாம் போகும், அதுல நீர் கீரை எல்லாம் சுத்தமாயிடும். எல்லாம் போட்டு எண்ணெயில பத்து அப்படியே வேற லெவல்ல வருதுப்பா. ஓகே. இஞ்சி பேஸ்ட் மிக்ஸிலாம் இல்லையா சந்திர நம்மகிட்ட? இல்லையா சார், அது மிக்ஸி இல்ல, நான் கடைக்கு போயிருப்பேன். தனித்தனியா வாங்கி அரைச்சிடலாம்ல. ஆமா,
மசாலாவே மிக்சியில போட்டு வச்சிருப்பேன் நானு. ம் 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 நல்லா தெளிவா செஞ்சு நல்லா சூப்பரா சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுக்கலாம். ஆனா மிக்ஸில அரைச்ச கூட மசாலா நல்லா இருக்கு. கை காமா. ஆனா அவரு அப்பா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடவே மாட்டாருல்ல. பூண்டு இஞ்சி போட்டு நல்லா இருக்கும். காலைல சாப்பிட்டீங்களா சத்யா? சாப்பிட்டேன் சார். சாப்பாடு செஞ்சீங்களா? ஹோட்டல் தானா? காலைல இது வாங்கி சாப்பிட்டேன். ம். காலைல பூரி சாப்பிட்டேன். பூரி. காலைல சாப்பாடு எப்பவுமே கடை தானா? கடையில தான்ல. காலைல எழுந்திருச்சு ஃப்ரீயா இருந்தாக்கா வீட்லயே செஞ்சிருவோம். வேலைக்கு போயிட்டு வேலையை சாப்பிட்டுருவோம். அதிகபட்சம் வெளியதான். வீடு 3 வேலை சமைக்கிறது அவ்வளவு தெம்பு இல்ல நம்ம கிட்ட. தெம்பு இல்ல. செலவு ரொம்ப ஆகும். 200-300 ஆகும். அது எங்க நம்மளால முடியும்? ஏதோ ஒரு 50 ரூபா 60 ரூபா தோசை சாப்பிட்டு தூங்கிடலாம். அவ்வளவுதான். ஆமா. இப்ப இங்க இந்த கோயில் ஃபங்க்ஷன் எல்லாம் போய் நீங்க மணி வியாபாரம் பண்ண மாட்டீங்களா? அது மாதிரி இல்ல. அது மாதிரி இல்ல. மகாபலிபுரம் தான். மகாபலிபுரத்துல இல்ல இதுக்கு போவோம். பலூன் கிலோன்னு எடுத்துட்டு போவோம். நல்ல ஜனம் வரும். நாளைக்கு வரும். இன்னைக்கு வரும். இன்னைக்கு வரும். கிரிவலம் சுத்துவாங்க. இன்னைக்கு பௌர்ணமி. அதனால சாயங்காலம் போய் பலூன் எல்லாம் வாங்கி போய் உட்காருவாங்க. நீங்க மணி வந்து இங்க மகாபலிபுரம் தான். மகாபலிபுரத்துல தான் மணி இருக்கு. எனக்கு முதல்ல இருந்தது அடிவாரத்துல. இந்த இந்திக்கார வண்டி எல்லாம் வருவாங்கல்ல, அது வண்டிக்குன்னு இருந்தது. இப்ப இல்ல, நேர மகாபலிபுரம் போறா. அதனால மகாபலிபுரம். என்ன சொல்றாங்க மக்கள்? பாத்துட்டு கேக்குறாங்களா? கேக்குறாங்களா? யூடியூப்ல என்ன மாதிரி பிடிக்கிறீங்க, எங்களுக்கும் எதுக்கு வர மாட்டாங்க. ஒரு கிரஸ்கார்டு ஒரு அண்ணனே சொன்னாரு, நீங்க வீடியோ வரீங்க யூடியூப்ல அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாம் பார்த்து என் கஷ்டத்தெல்லாம் நீங்க சொல்றோம், நீங்க பார்த்து எல்லாம் திருந்துவீங்க தான் வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. தூள் போடுறாங்க சார். ஏபிடி ஒரு பாக்கெட் அப்படியே போட்டீங்க. காரத்துக்கு வேற என்ன பச்சை மிளகா போட்டுருக்கீங்களா? 10 ரூபாய் பச்சை மிளகா அப்படியே போட்டுருவோம். 10 ரூபாய் பச்சை மிளகா அப்படியே போட்டுருக்கீங்க. ஆனா பச்சை மிளகா நிறைய கொடுப்பாங்க. தக்காளி தான் 3 தக்காளி 10 ரூபாய், இல்லனாக்கா 2 தக்காளி 10 ரூபாய். இப்ப திருப்பி வேலை தக்காளி ஏறி இருக்கு. ஆமா, அரை கிலோ 25 ரூபாய். 1 கிலோ வந்து 50 ரூபாய். 2 வெங்காயம் 10 ரூபாய். அப்பாக்கா 1 வந்து 5 ரூபாய். வெங்காயம் விலை வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு, தக்காளி விலை ஏறி. ஆமா. ஆனா இங்க நடக்குது. இது கூட இன்னும் மட்டன் மசாலா போடணுமா? கொதிக்கிட்டு சார். கொதிச்சோன்னு போடணும். அப்பதான் நல்லா கொஞ்சம் வாசனை கலர் வாசனையா இருக்கும். இப்போ இதுக்கு சாப்பாடு சோறாகணுமா? ஆகணும். அரிசி எல்லாம் வாங்கி வந்து வச்சிருக்கிறோம். இனிமேதான் இன்னைக்கு ஒரு சமையல் ஒரு பொடி. நீங்க போட்டி கோயம்பு ஒரு பொடி. நீங்க ஆமா, நீங்க புளிப்பு ஏதாச்சும் புளிப்பு இருந்தா சாப்பிடுவீங்க. காரமா இருந்தா புளிப்பு இருக்கணும். கவுச்சு போயிட்டு வாசனை வராது. கவுச்சு வாசனே வராது. எப்படின்னாக்கா தக்காளி வெங்காயம் ஒரு பானத்துல தண்ணி வச்சு, தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய இது மாங்காய் எல்லாம் போட்டு நல்லா ஆக்கிட்டு கீழே இறக்கிட்டு கடிஞ்சிடணும். அது கடிச்சிட்டு தாளிச்சிட்டு போட்டாக்க நல்லா இருக்கும். மாங்காய் கொழும்பு வெறும் மாங்காய் குழம்பு மாதிரி தான். சொல்லும் போதே நாக்கு ஊறுது. போட மாட்டாங்க. இது மிளகு எல்லாம் போட மாட்டாங்க. போட மாட்டீங்க. பச்சை மிளகா, அப்புறம் மாங்காய், தக்காளி, வெங்காயம் அதெல்லாம் போட்டு வேவடிச்சு கடிஞ்சிடணும். மத்தாப்புல வச்சு கடிஞ்சு அது அப்படியே தாளிச்சு போட்டு அது நம்ம அப்படியே கறி போட்டு செஞ்சிடணும். அப்படியே அருமையா இருக்கும். கவுச்சி வாசனை எதுவுமே வராது. ஏன்னா மாங்காய் உப்பு வச்சு மாங்காய் சாப்பிடுறியா? கறி கட்டிருமே கட்டிடுறியா மாங்காய் கூட? சூப்பரா சவுண்ட் வருது இப்பதான். எப்பதான் சமையல் பண்ணிருப்பாரு, வண்டி கொஞ்சம் பஞ்சர் ஆயிடுச்சு. வண்டி கொஞ்சம் மக்கள் பண்ணிடுச்சு. அதனாலதான் நான் பண்றேன். அடுத்து ஏதோ பக்கோடா குழம்பாமே. ஏதோ பக்கோடா குழம்புன்னு சொல்லிட்டாரு. எல்லாரும் எப்ப பக்கோடா குழம்பு போறோம் பக்கோடா குழம்பு போறோம். வெங்காயம் அப்பளம் எப்படி அது இந்த மசாலா போட்டு கறிக்கு பதிலா பக்கோடா போட்டு அடிக்கிறதா? ஒரு நாள் செஞ்ச சூப்பரா இருக்குது. அது சாப்பிட்டு அப்படியா? செஞ்சிருக்காரு நிறைய தடவை செஞ்சு. அது கொஞ்சம் டிஃபன் பாக்ஸ்ல கூட எடுத்து வச்சிருக்கேன். 2 நாள் வச்சு சாப்பிடலாமா? நல்லா இருக்கும். ஊர்க்க மாதிரி இருக்கும். பெப்பர் பெப்பர் மிளகு பெப்பரா? 妈妈，妈妈，妈妈。
ஏன்னா கூட்டு பாப்பா கூட்டு பாப்பா கூட சினிமா கினிமா கூட்டு போ தனியா ஃப்ரெண்டு கூட போய் என்ஜாய் பண்ணலாம் சந்திர அவ்வளவுதானா சினிமாக்கு போற மாதிரியா இருக்கு நம்ம வந்து இருக்கிற கூட்டி போனாரு அவ்வளவுதான் எனக்கா கல்யாணம் ஆயிடுச்சு டைம் வேற சார் இப்போ நம்ம எங்கேயாவது போயிட்டு வந்து நம்ம கடனை தீர்த்துட்டு தான் இதுக்கு மேல ஜாலியா இருக்கணும் ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் விட்டு கொடுக்குறீங்க ஜாலி இருக்க முடியாது அதுக்கு முன்னாலதான் ஜாலியா விளையாடணும் கொஞ்சம் கடன் தீர்க்கணும் ஜாலியா விளையாடணும் இந்த சின்ன சினிமா அது இதெல்லாம் வந்து ஒரு சின்ன பெரிய செலவு கிடையாது ஆமா அந்த என்ஜாய்மெண்ட் இருக்கணும் சந்திரசேகருக்கு 4 இது இருக்குது லவர் அது மலை மேல ஏறினதை நம்ம ஏறணும் அப்படியா நாளா பரவாயில்ல ரொம்ப கம்மியா இருக்குப்பா நிறைய பேர் இருக்கிறாங்க சார் அப்படியா மதிக்கிறாரு அந்த மாதிரி சொல்லாது எல்லாம் போன் அடிச்சு பேசுவாரு இந்த சிட்டி புல்ல பேசுவாரா கட்சி தலைமையில வந்து வாசனை வருது பாரு என்ன மாதிரி ஏற கூட காஞ்ச ஏற போட்ட கூட நல்லா இருக்கும் கருவாடு போட்ட கூட நல்லா இருக்கும் மழை காலத்துக்கு உங்களுக்கு பிரியாணி தான் பிரியாணி தான் கொஞ்சம் சுட சுட சாப்பிட முடியும் நல்லா அப்படியே போட்டு சாம்பார் சாதம் மாதிரி இருக்கும் சுட சுட போட்டு நல்லா சாப்பிடலாம் எனக்கு இந்த பிரியாணி செய்வாங்கல்ல அது கொஞ்சம் எண்ணெயா இருக்கும் எண்ணெய் மசாலா அதிகமா இப்ப ஓகே ओए वाले जी है घर बनी बिलंगा संग वाले हम चेयर में चिकन हाकि का ತೊಂದ್ರೆ ಕೇಳ್ದು ನಾ ಕಲ್ಯಾಣ ಆಗದ ಮುನ್ನೆ ನಲ್ಲೇ ఉందని ಕೇಳ್ದು அதனால நாம எங்க போய் வெள்ளட்டிவரே நீ வீட்ல எத்தனால இருக்கற நானு பாக்கறேன் கடன் கால வந்தவங்க இப்போ உங்களுக்கு எடுத்துன்னு போயிட்டோம் அதனால தான் முன்ன இப்போ நீங்க எங்க போய் உங்க டைம் பாஸ்னா இப்ப போய் மழைப்புறம் போற விளையாடுறதுக்கா எங்க பீச்சுக்கா இந்த லைட்டா பீஸ் அந்த சீசன் மீட் இருக்குதுல ஆமா ஆமா அது பார்க்க போறோம் இப்ப போறீங்களா ஒரு ஆளுக்கு 600 ரூபாய் ஓ சரி 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 அதாவது டெய்லி நீங்க மகாபலி வியாபாரத்துக்கு போறீங்க இன்னைக்கு டூர் மாதிரி போறீங்க எல்லாரும் டூருக்கு போறாங்க ஓஹோ அதனால புது நாள்ல கார்த்திகை தீபம் அதனால ஜாலியா விளையாட போறாங்க இப்போ நைட் ஆயிரம் போன வரதுக்கு ஆயிடும் சார் எல்லாம் கும்பலா போறீங்களா கும்பலா போறோம் சூப்பர் சூப்பர் அதனால சந்திரசேகர் மோதிரம் 3000 ரூபாய்க்கு விட்டு வந்து அப்படியே வச்சுட்டு வந்தீங்களா புடவை எடுக்கணும்னு பார்த்தேன் சார் இந்த மேல எப்படி கட்டி ஏற முடியும் மலை மேல அதனால ட்ரெஸ் வாங்கிட்டேன் ஓகே இப்போ மகாபலிபுரம் போயிட்டு என்ஜாய் பண்ண போறீங்க இப்போ மேக்கப் பண்ணி வந்து உட்காந்துருக்கு அப்படியா ஓஹோ யாரா எல்லாம் பஸ் தான் போவீங்களா பால் சூப்பரா இருக்குமா சத்யா குழம்பு சாப்பிட்டிருக்கியா என்ன நீங்க மேக்கப் போட்டுருக்க அதனால ஐஸ் வைக்கிறியா பெருமையா சொல்லி நம்ம ஐஸ்கிரீம் வாங்கிக்கலாம் என்னம்மா உன் பேரு துர்கா இது டூர் போறீங்களா மகாபலிபுரம் போறீங்களா என்ன பண்ணீங்க போயிட்டு பாக்க போறீங்களா அவன் பேர் என்ன ராகுல் நீ போறியாடா மாங்காய் உள்ள விட்டுனே இருக்கிறியே மாங்காய் நிறைய சாப்பிடுறான் 50 ரூபா மாங்காய் நவுத்திட்டான் புளிப்பு இல்லாம செம்மையா சாப்பிட்டுக்காங்க அதே புளிப்பு இருந்தா 2 கூட சாப்பிட்டுக்க மாட்டாங்க பாதி பேர் என்ன சொல்றீங்க கல்யாணம் ஆனக்கா இந்த மேக்கப் போடக்கூடாது அது போடக்கூடாது என்ன உனக்கு கல்யாணம் ஆன கூட மேக்கப் போட்டுக்கினே இருக்கு என்ன செய்யறது நம்ம டீசெண்டா இருக்கணும் மேக்கப் போட்டு அவங்க மட்டும் தான் போய் வெளியே விளையாடக்கூடாது நம்ம கூட போய் விளையாடணும்
அதனால மகாலிபுரம் போயிட்டு வெளியே போகும்போது நம்ம வீட்டுல எப்படி இருந்துடலாம், பட் வெளியே போகும்போது நம்ம கொஞ்சம் அந்த டீசெண்டா தான் போகணும். இப்போ நான் கோயம்பு பண்ணிட்டு அவன் இது சோறு ஆக்கிடுவாரு. ஆயிடுவாரா? சாப்பிட்டு அவர் ஒரு நீங்க மட்டும் தான் போறீங்களா? நான் வண்டிதான் போறேன். அப்படியா? சாப்பிட்டு இப்ப கிளம்புவீங்களா? இல்ல அவங்க கிளம்பிட்டாங்க. பாதி பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, புருஷனுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டு வெளியே போய் விளையாடுறாங்க. அதனாலதானா? என்ன சத்யா முடிஞ்சுதா? ரெடி ஆயிடுச்சா? வாசனை எல்லாம் கம்ம 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 பாருங்க, நல்லா முடிஞ்சது. சூப்பரா இருக்கும். ஒன்னா நீங்க வாங்க சாப்பிடலாம், ஒன்னா சேர்ந்து நம்ம நண்பர்கள் லைக் எல்லாம் குடுக்கறவங்க வந்து எல்லாம் சாப்பிடலாம். எல்லாருக்கும் ஃப்ரீ தான். எல்லாருக்கும் ஃப்ரீ தான். ஆமா, வரவங்க வாங்க வாங்க. ஆனா உங்கள மாதிரி சாப்பாடு செய்ய முடியாதுப்பா, கறி குழம்பு. நானும் எவ்வளவு எங்க பாத்துட்டேன், பட் என்ன உங்க மெத்தடே வேற மாதிரி இருக்கு. ஆமா, அப்படியே ஊருக்கா மாதிரி இருக்கும் சார். அப்படியே பாக்குறதுக்கே அப்படியே பார்த்தாவே பசி இறங்கிருது இந்த குழம்பு பார்த்தாவே. படத்துல சொல்லுவாங்களே, ஒரு படத்துல சொல்லுவாங்களே, அந்த இது சந்தனம் படத்துல, பாஸ் உங்க சாப்பாடுக்கு நாக்கு அடிமை. நாக்கு அடிமை. ஆமா ஆமா, அந்த மாதிரி உங்க சமையலுக்கு அடிமை. ஆமா, உங்க குழம்பு பார்த்தா எனக்கு எச்ச ஊறுது. ஏன் காரி துப்புறது? என்ன பேருமா? என்ன சொல்ல போற? இருக்கலாமா சார்? சத்யா குழம்பு யாருக்கு பிடிக்காது, யாரும் பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆமா, பாருங்க நல்லா கிரேவி மாதிரி பண்ணிட்டோம். இதுக்கு மேல சாப்பாடு செஞ்சு அப்படியே மேல குழம்புகளை ஊத்தி, ஆமா அப்படியே கலரி மேலும் திரு 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 தூவி அவ்வளவுதான் சாப்பிட வேண்டியதுதான். மழைக்கு நல்லா சூப்பரா இருக்கும். ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, ஆஃப் பண்ணி சும்மா டெஸ்ட் பண்ணி விட்டுருக்கேன். ஓகே சத்யா, ரொம்ப நன்றி. சூப்பர். லைக் பண்ணுங்க, சத்யா வந்து இப்ப சாப்பிட்டு காமிக்க போறாங்க. ஏன் பயப்படுறீங்க? தைரியமா சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். ரொம்ப சூடா இருக்குல்ல? அப்படியே கடுப்புல இருந்து அப்படியே போட்டு தரையா பாவம். அப்படிலாம் நினைக்க கூடாது. இப்படி எடுத்தோமா, இப்படி எடுத்து இப்படி போட்டு நல்லா ஆஃப் பண்ண பிறகு தெரியுது குழம்பு கலர். நல்லா செவ செவ செவன்னு இருக்கும். ஓகே ஓகே சத்யா, சூப்பர் சூப்பர். நன்றி நன்றி, தேங்க்ஸ். போய் மகாபலிபுரம் போங்க, என்ஜாய் பண்ணுங்க, பாதுகாப்பா திரும்பி வாங்க. ஓகேவா? ஓகே ஓகே. மகாபலிபுரத்துல விற்பாங்க. சூப்பரா இருக்கு மணி. பல பல இருக்குப்பா மணி. எல்லாம் ஸ்டோன் சார். ஸ்டோன் தானே? ஆமா, எல்லாம் கல் மணி தேடி பாருங்க. இந்தியா சொல்றாங்களா? ஆமா, இது சத்தம் வரும். அதனாலதான் நாங்க என்ன சொல்லுவாங்க, எல்லாம் செப்பு கம்பியில வச்சு கட்டினது. நெருப்பிந்த வச்சு பாருங்க, எல்லாம் தேய்ச்சி பாருங்க. ஹிந்தில எப்படி சொல்லுவாங்கன்னா, மாட்டி சேர்த்து பால்கோ தேக்கு போகணும். அந்த மாதிரி ஹிந்தில நீங்க மணி தனியா வாங்கி வந்து கட்டுறீங்களா? சூப்பரா இருக்கு. இது இது இந்த மணி வந்து நிறைய வந்து இந்திக்கு தான், இந்திக்காரன் தான் வாங்குவாங்க. நல்லா எல்லாம் வாங்குவாங்க. இப்ப இந்த சக்தி ஜனத்துல தான் கொஞ்சம் நல்லா வியாபாரம். பைசா தேடி இருக்கிறோம். பாருங்க, சத்யா கிட்ட நிறைய இது கொஞ்சம் சாம்பிள் தான், நிறைய வெரைட்டி ஆஃப் மணி இருக்கு. மகாபலிபுரம் வரவங்க சத்யா இருப்பாங்க. வெள்ளி சனி ஞாயிறு இருப்பீங்கல்ல? வெள்ளி சனி சத்யா எங்க இருக்கான்னு கேட்டு தேடி வந்து வாங்குங்க. ஓகே ஓகே சத்யா, ஓகே தேங்க்ஸ்.